தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கலை மீடியா. நான் உங்கள் ரமேஷ். இன்னைக்கு என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியோட முன்னாள் நிர்வாகி அக்கா காளியம்மாள் அவர் இன்னைக்கு எடப்பாடியை சந்தித்து அதிமுக கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. அவங்க நாம் தமிழர் கட்சியில் மாநில அளவில் பொறுப்பில் இருந்தவங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 தேர்தலில் வேட்பாளரும் நின்றுருக்காங்க. அக்கா காளியம்மாள் பார்த்திங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில் சேர்றதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு இயக்கமாகவோ அவங்க அந்த மீனவர் நலன் சார்ந்த அமைப்புகளோ அவங்க ஆல்ரெடி பேசிக்கிட்டு இருக்கவங்க தான். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து, நீ வாப்பா, நீ ஏன் தனியாக போராடிக்கிட்டு இருக்க, கட்சியில் பயணித்து உனக்கு வேண்டியதை நீ போய் எங்கே பேசினா எங்கே குரல் கொடுக்கணுமோ அங்கே நீ குரல் கொடுக்கலாம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சிக்குள்ளே வர்றாங்க. நல்லா தான் செயல்பட்டாங்க. வேட்பாளராக நின்று நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஏதோ ஒரு சங்கடத்தில் நம்ம நாம் தமிழர் கட்சி விட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போயிட்டு இன்றைக்கி அதிமுகவில் போய் இணைஞ்சிருக்காங்க. அதிமுகவில் இணைஞ்சது ஏன்னா தமிழ் தேசிய அரசியலை பேசிட்டு அதிமுகவில் போய் இணைகிறது கொஞ்சம் வருத்தமான விஷயந்தான். ஏன்னா திமுகலையோ அதிமுகவிலோ பயணிச்சுட்டு அதுக்கப்புறம் தமிழ் தேசிய அரசியலில் அந்த ஈர்ப்பு ஏற்பட்டு வந்தால் பரவாயில்ல. ஒரு தமிழ் தேசிய அரசியலில் ஈர்ப்பு ஏற்பட்டு அந்த இதில் ஒரு 5-6 ஆண்டு காலம் பயணிச்சுட்டு அப்போ ஒரு சூழ்நிலை வரும்போது மறுபடியும் போய் மறுபடியும் அந்த திமுக கட்சியில் பயணிப்பது கொஞ்சம் மனசுக்கு வருத்தமான விஷயம்தான். இருந்தாலும் அங்கே காளியம்மாள் இப்போ ஒரு வருஷம் ஆச்சு அவங்க கட்சியை விட்டு போய். அதனால் கட்சி இப்போ திமுகவில் போன ராஜீவ்காந்திலாம் பார்த்தீங்கன்னா 24 நாளும் கட்சியை குறை சொல்கிறது, அந்த சீமானை குறை சொல்கிறது அப்படியே வேலையாக இருந்தாப்புல. அவர் தான் போயிருக்க கட்சியை குஷிப்படுத்தணும், அப்போ அவங்ககிட்ட பொறுப்புகளை வாங்கணும் அப்படின்றக்காண்டி அவர் பேசினாப்புல. அந்த வகையில் பார்க்கும்போது அண்ணன் கல்யாண சுந்தரமோ அக்கா காளியம்மாளோ அதை கொஞ்சம் தவிர்த்துருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி அக்கா காளியம்மாள் இன்றைக்கி அதிமுகவில் போய் இணைஞ்சு அது இன்றைக்கி ஊடகங்களில் பூரா பேசுபொருளாக இருக்குன்னா அது உண்மையிலே அந்த சீமானும் நாம் தமிழர் கட்சியும் அவன் கொடுத்தது தான். ஏன்னா இன்றைக்கி சாதாரணமாக அவங்க அந்த இயக்கத்தில் பேசிட்டு இன்றைக்கி போய் அதிமுகவிலையோ இல்லை திமுகவிலையோ சேர்ந்துருந்தா இவங்களை கூட வச்சும் அவங்களுக்கு கிடச்சிருக்காது. அந்த இது அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அவங்க ஒரு வருட காலமாக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியை பற்றியோ அந்த சீமானை பற்றியோ எந்த விதமான விமர்சனமே வைக்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த கட்சியும் அந்த கட்சி தான் நம்மளை இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக தெரியுதுன்னா அந்த கட்சி கொடுத்த அங்கீகாரம் தான் அப்படின்றது. அதனால் தான் அவங்க அது எதுவுமே இல்லாமல் ஒரு வருட காலம் அப்படியே பயணிச்சுட்டு இன்றைக்கி ஏன்னா அவங்களுக்கும் இப்போ தமிழ் தேசிய அரசியலில் பேசி இருந்தாங்க. சரி, அடுத்து அவங்கள அரசியல் பண்ணணும்ல, அப்போ அதுக்கு ஒரு அதிமுகன்ற கட்சியை தேர்ந்தெடுத்துருக்காங்க. இதில் திமுகவை தேர்ந்தெடுக்காமல் அதிமுகவை தேர்ந்தெடுக்கிறது கொஞ்சம் ஒரு 50% நல்ல விஷயமா இருந்தாலும், ஏன்னா அங்கே அவங்க அதுக்கு சொல்லியிருக்க காரணம் பார்த்தீங்கன்னா, இதில் சாதாரண தொண்டன் கூட உயர் பதவிக்கு வர முடியும், அதனால் இந்த கட்சியை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னாங்க. அது உண்மை தான். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா திமுகவில் அண்ணாதுரைக்கு அப்புறம் அந்த கருணாநிதி குடும்பம் தான் தொடர்ந்து அவங்க அந்த உயர் பதவியில் இருக்காங்க. அப்படி அந்த விஷயத்தை நீங்கள் ஒப்பிடும்போது இங்கே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இருந்தாங்க, அதுக்கப்புறமா ஜெயலலிதா இருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ ஓபிஎஸ் வந்தாங்க, ஓபிஎஸ்க்கு அப்புறம் இப்போ எடப்பாடி பழனிசாமி. இவங்க எல்லாருக்குமே எந்த விதமான தொடர்பும் இருக்காது. கட்சி அந்த தொடர்பை தாண்டி அந்த குடும்ப சம்மந்தமாக எந்த தொடர்புமே இருக்காது. அதுதான் அவங்க அக்கா சொல்ல வராங்க. எது எப்படியோ நாம் தமிழ் தேசிய அரசியலில் பேசினவங்க அந்த சித்தாந்தத்தை விட்டு வேறு சித்தாந்தத்துக்கு போக முடியாது. ஏன்னா இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2015 இந்த தமிழ் தேசிய அரசியலை அதாவது எனக்கு ஃபுல்லாக தமிழ் தேசியம் அப்படி கரைச்சி குடித்தேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு தமிழ் தேசியம்னா என்ன அந்த புரிதல் எனக்கு இருக்கும். ஆனால் என்னை பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு சித்தாந்தத்தை நோக்கி என்னால் போக முடியாது. இப்போ அது உதாரணம் நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. உண்மையிலே சொன்னோம்னா நடிகரில் எனக்கு மிகவும் பிடிச்ச நடிகர் விஜய். அவரோட பிறந்த நாளுக்கு நாங்கள் சாப்பாடெல்லாம் பண்ணியிருக்கோம். அந்தளவுக்கு எனக்கு விஜய் பிடிக்கும். ஏன்னா இந்த இத்தனை ஆண்டு கால அந்த சினிமா இதில் இன்னைக்கு தான் அந்த உயர் அந்த சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துன்ற ஒரு தமிழை வர்றேன் அப்படி அதை தாண்டியும் எனக்கு விஜய் பிடிக்கும். அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் கூட
நான் வந்து அந்த விஜய் கட்சியிலோ அல்ல விஜய்க்கு ஆதரவாவோ எந்த இதுவுமே நான் பண்ண கிடையாது. சினிமாவில் அவருக்கு எனக்கு பிடிக்கும். ஆனால் அரசியல்ன்றது நான் தமிழ் தேசிய அரசியல் தான் அந்த தமிழ் தேசிய தான் ஏற்றுக்கிட்டு இருக்கேன். அதனால எனக்கு சினிமாவில் விஜய் வந்து சினிமாவில் பிடிக்கும்ன்றக்காண்டி நான் அரசியலையும் அது ஒப்பிட்டு பார்க்க முடியல. அது மாதிரி அந்த தமிழ் தேசிய அரசியல் ஏற்றுக்கிட்டோம்னா வேறு எதுக்கு போக தோணாது. அதான் சொல்ல வரேன். இருந்தாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு சங்கடமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதனால் அவங்களும் அரசியல் பண்ணணும் அப்படின்றப்ப அவங்க அந்த முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்கு அதை முழுக்க அவங்க தனிப்பட்ட முடிவு. அதில் நம்ம எந்த இல்லை. இப்போ அதாவது அவங்க அந்த எடுத்த முடிவு வந்து முடிவுக்கு வாழ்த்துக்கள். அவங்க அரசியல் பயணம் நல்லா இருக்கட்டும். அவங்க என்னதான் இருந்தாலும் அவங்க ஆள் மனசில் அந்த தமிழ் தேசியத்தை அந்த இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதை நோக்கி அவங்க இப்போ இருக்கணும். என்னதான் அந்த அதிமுகவில் போய் இருந்தாலும் இந்த தமிழ் தேசியம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு அவங்க குரல் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்றதான் நம்மளோட ஆசை. அதை சரி இன்னைக்கு சேர்ந்தாங்களே அதை பற்றி ஒரு காணொலி போடுவோம் அப்படின்னு தான் போட்டோம். மேலும் இந்த சேனலில் அடுத்தடுத்து தமிழ் தேசிய அரசியல் சார்ந்த அடுத்தடுத்த நிகழ்வு அடுத்தடுத்த காணொலிகளெல்லாம் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.